ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒரு ஜிம் ப்ராக்டிஸ் பண்ண உள்ள சில விஷயங்கள் வாங்கி சாப்பிட உள்ள சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் போகலாம். அவர் எப்பயுமே டிஎம்கே தான் திட்டுவார். அவரே ஒரு வீடியோல சொல்றாரு, 4 வருஷமா நான் திமுகவை திட்டி தான் போடுறேன், ஆனா எனக்கு அந்த எந்த ஒரு திமுக சைட்ல இருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் எனக்கு அவரை கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரை இவர் பிஜேபியா தாவேகாவா அதிமுகவான்னு தெரியவே இல்லை. கடைசி வரை டிஎம்கே தான் திட்டுவார். அவர் சொல்றாரு, எங்க அம்மாவுக்கு வந்து வயிற்றுல பிரச்சனை இருக்கு, நான் டாக்டர் தான், வயிற்றுல எட்டி வச்சிருக்காங்க. ஆமா, எப்படிப்பா ஒரு வயசுல மூத்தவங்களை அடிக்கிறது? பஞ்சாயத்து தானே பேச போகணும், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வேறு ஒருத்தவங்க கட்டி விட்றாங்க, அப்போ பேக்லேருந்து லேப்டாப் பேக் மாதிரி இருக்குல்ல, பேக்லேருந்து கத்தியாக இருக்கிறாரு, அது தப்பு. திமுகவை பற்றி நெல்சன் பேசுகிற பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தாலே உடனடியாக அவர் மேலே வழக்கு போடணும், அந்தளவுக்கு இருக்கும். பயங்கரமாக பேசுவாப்பில். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் அதாவது ராஜபருண் என்பவர் வந்து வழக்கறிஞர் நெல்சன் அவங்க வீட்டில் தாக்குதல் நடத்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க ஒரு வழக்கறிஞரா? இல்லை, ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து தனியார் தொலைக்காட்சியில் இவரோட யானை கவலத்தை பற்றி ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. பட் நானுமே பேசியிருந்தேன். நான் வந்து எப்படி பேசியிருந்தேன், மையமாக பேசியிருந்தேன். அதாவது ஒரு ஜிம் ப்ராக்டிஸ் பண்ண உள்ள சில விஷயங்கள் வாங்கி சாப்பிட உள்ள சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் போகலாம் வைக்கணும். பட் இவர் தன்னோட யானைக்கவலம்ங்கிறத வந்து இயற்கையில் தான் இடிக்கிறது அப்படின்னு விளம்பரம் போடுவார். பயங்கர பாடி வச்சுருப்பார், முருகர் மாதிரிலாம் வேஷம் போடுவார். நாம் தமிழர் ஆதரவாளர் அவர், பெரிய லெவலில் 234 தொகுதி மாதிரியெல்லாம் வேஷம் போட்டிருப்பார். ஆமாங்க. நாம் தமிழர் வந்து 234 தொகுதியும் ஜெயிக்குன்னு சொன்னார். 234 தொகுதியும் ஜெயிக்குன்னு சொன்னார். சரி, அப்படி இருக்கக்குள்ள நெல்சன் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா காங்கிரஸில் இப்பயும் பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் எப்பயுமே டிஎம்கே தான் திட்டுவார். அவரே ஒரு வீடியோல சொல்றாரு, 4 வருஷமா நான் திமுகவை திட்டி தான் போடுறேன், ஆனா எனக்கு அந்த எந்த ஒரு திமுக சைட்ல இருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் எனக்கு அவரை கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரை இவர் பிஜேபியா தாவேகாவா அதிமுகவான்னு தெரியவே இல்லை. கடைசி வரை டிஎம்கே தான் திட்டுவார். அவர் பச்சையாக திட்டுவார். டிஎம்கேவோட அரசியல், அன்றாட அரசியலை பேசுவார். இந்த சூழலில் இவர் வந்து யானை கவலத்தை பற்றி அது வந்து எஃப்எஸ்எஸ்சி சான்று வாங்கலை, அது இவங்க சும்மா வச்சு வித்துட்ருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய மனைவி, யார், ராஜாபரனோட மனைவி கார்குழலி, அவங்க தான் வந்து அந்த பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ராஜாபரன் பிஸ்னஸை. அப்படி இருக்கக்குள்ள சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை காவல் சரகம் முளகுமூடு அடுத்த கோழிப்போர் விலை அப்படிங்கிறது தான் நெல்சன் வீடுக்கு அட்ரஸ். இவங்க காலையில் இவர் ராஜாபரன், அவருடைய மனைவி, இன்னொருத்தவங்க பஞ்சாயத்து பேசுறது ஒரு ஆள், கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சியோட கவுன்சிலர், ரைட்டு, கவுன்சிலர், எக்ஸாக்ட்லி கவுன்சிலர். அவர் ஒரு கவுன்சிலர் இருக்காரா? ஆமாம். அவரே அழைச்சிட்டு போகிறாங்க. போயிட்டு கிருங்கள் உட்காந்து பேசவுள்ள அவர் ஒரு பஞ்சாயத்து பேச போகிறதுங்கிறது ஒரு விதம் இருக்குது. அது பொதுவான ஒரு நபர் வீட்டுக்கு தான் போய் பஞ்சாயத்து பேசணும். எங்கள் வீட்டும் உங்கள் வீட்டும் பிரச்சனைனா இன்னொருத்தர் வீட்டிலாம் பஞ்சாயத்து பேசணும். முதல்ல யார் பேச போகிறாங்கிறதுலாம் ஒரு பெரிய டெஃபினேஷன் இருக்குது அதில். அவங்க கார்குழலி என்ன சொல்கிறாங்க, எல்லாம் வாயமுடுங்க, நான் பேசுகிறேன் எல்லாம் வாயமுடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டோனை சுற்றி பேசுகிறாங்க. யார் அவங்க பேசக்குள்ள அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாரு, யார், நெல்சனுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஈவினிங்காக பையன் வருவான், நான் என்கிட்ட பேசிட்டீங்க, நான் பையன் வந்த கையோட நான் பேசிட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப காமாக நடக்குது. இந்த சூழ்நிலையில் ஸ்ட்ரெயிட்டாக காரில் வந்து இறங்குறாங்க. யார், நெல்சனும் அவருடைய அண்ணனும். இறங்க உள்ள இவர் ராஜாபுரம் பஞ்சாயத்து பேச போன இடத்துல அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கோம். வயசில் மூத்தவர், நம்ம சைலண்ட்டாக தான் இருக்கணும். சில வழிமுறை இருக்குல்ல, வயதில் மூத்தவங்க ஒரு வார்த்தை பஞ்சாயத்தில் கூடுதலாக கூட பேசுவாங்க. டேய் வாயமுடுறா அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. பெரியப்பா உனக்காக போகிறோம், அவர் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு. இதில் கம்யூனிட்டி பிரச்சனையும் உள்ளே வந்துட்டு அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் காரில் போயிட்டு இவர் ராஜாபுரம் உட்காந்த இடத்துலேருந்து எழுந்து போய், வாங்க தம்பி உங்களுக்காக தான் வீட்டுக்கு உங்கள்கிட்ட தான் பேசணும் வாங்கன்னு உள்ளே அழைச்சிட்டு வந்து நெல்சன் இப்படி உட்காந்துருக்காரு. அவர் ராஜாபுரம் அவங்க மனைவி உட்காந்துருக்காங்க. பஞ்சாயத்து பேச ஒருத்தர் வந்து கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போது ஒரு சவுண்டு அதிகமாக பேசுகிறாங்க. யார், ராஜாபுரம் வந்தவங்க சவுண்டாக பேசுகிறாங்க. நெல்சனுடைய அண்ணன் சொல்கிறார், எங்கள் வீட்டில் வந்து சத்தம் போட்டு பேசுவீங்களா அப்படிங்குள்ள இவர் அடிக்க போயிடுறாரு. அடிக்க பஞ்சு அந்த சூழ்நிலையில் அப்படி அது ஒரு மாதிரி விலக ஆரம்பிக்குது. இன் பிட்வீன் கேப்பில் வந்து
நெல்சன் வந்து அவரோட உறவுக்காரங்களாம் சொல்லிடுறாரு. சின்ன கிராமம்ல உங்கள் வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னா வந்துடுவாங்க எல்லாருமே. முதல்ல ஒரு சுச்சுவேஷனில் ராஜாபுரம் வந்து நெல்சனையும் அவங்க அண்ணனையும் அடிச்சிடுறாரு. அடுத்த ஒரு சீனில் எல்லாம் உறவுக்காரங்களாம் வந்துடுறாங்க டோட்டலாக. ராஜாபுரம் வந்து கண்ணாப்புனான்னு பாடி பில்டரில் ஒரு அடித்து தூக்கி வீசுறாப்புல அதில் நெல்சனுடைய தாயார் தாக்கப்பட்டது உண்மைதான். அதுவும் குறிப்பாக வந்து நெல்சன் அவர்களுடைய அண்ணன் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு வந்து வயிற்றுல பிரச்சனை இருக்குது, நான் டாக்டர் தான், வயிற்றுல எட்டி வச்சிருக்காங்க. ஆமாம், அது விருப்பத்தகாத செயல் தான். நம்ம அதை எதுவும் பேக் பண்ணி பேச சொல்லலை. அவங்க இவங்களே வேணா அவங்களோட ராஜாபுரனோட மனைவி வந்து சொல்கிறாங்க, அதுக்கு வேணா அவங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேமா அப்படின்னு கேட்கல சொல்கிறாங்க. வயசில் குத்தி செத்து போயிட்டா மன்னிப்பு கேட்டால் சரியாயிடுமா? நம்ம எப்படிப்பா ஒரு வயசில் மூத்தவங்களை அடிக்கிறது? பஞ்சாயத்தானு பேச போகணும்ப்பா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நெல்சன் திணைக்கு கழுவி தான் ஊற்றிருக்காருன்னு சொன்ன டிஎம்கே கழுவி தான் ஊற்றிருக்காரு. நீங்கள் ஒரு வழக்கறிஞர் சார், பொதுவாக வந்து நம்ம நாட்டில் வந்து அதாவது பேச்சு உரிமை யார் வேணா, பேச்சு சுதந்திரம் இருக்குது, யார் வேணா என்ன வேணா அவங்களோட கருத்துக்களை இது பண்ணலாம். ஒரு வழக்கறிஞர், அதுவும் ஒரு வழக்கறிஞர் பேசுனதுக்கு தாக்குதல், இது எப்படி பார்க்குறீங்க? தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது. தனி மனித தாக்குதல், பேச்சுவார்த்தைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அங்கே வெட்டருவாள்லாம் எடுத்து அதுதான் முக்கியமாக அடித்தோடனே தாறுமாறாக அடி விழுவுது. அப்புறம் சொந்தக்காரவங்களாம் ரவுண்டு கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ரவுண்டு கட்டக்குள்ள ராஜாபுரம் வேட்டி வந்துடுது. அது என்ன ஒன் சைடு கட்டுற வேட்டி தானே, இப்படி கட்டுறது மூட்டாத வேட்டி தானேப்பா. அது அவுந்துருது. அவரும் பாவம் கஷ்டமான நிலையில் நிற்கிறார் ஜட்டியோட. அப்போ ஒடியாந்து வேட்டி யாரோ கட்டி விட்றாங்க. அவர் மனைவி இல்லை, வேறு ஒருத்தவங்க கட்டி விட்றாங்க. அப்போ பேக்லேருந்து லேப்டாப் பேக் மாதிரி இருக்குல்ல, பேக்லேருந்து கத்தியாக இருக்கிறாரு. அது தப்பு. பஞ்சாயத்து பையனை பேசுகிறவங்களுக்கு அவன் கத்தி எதுக்கு? அப்போ முடியலைன்னா வெட்டுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை தானே, கத்தி வச்சுக்க வேண்டிய இல்லை. இவரே பாடி பில்டர் தானே, கத்தி எதுக்கு? இவர் உடம்பு அடிக்க முடியுமாங்க? 2 பேரும் சேர்ந்து அடிக்க முடியுமா? அப்போ கத்தி எடுக்குள்ள நிலைமை வேறு மாதிரி ஆகிடுது. அப்போ உறவுகாரங்களாம் ட்ரிகர் ஆகிடுறாங்க. அப்போ வந்து கொலை பண்ணலாங்கிற ஐடியாவில் தானே இருக்குது. கேட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்காங்க. அப்போ ராஜாபுரன் வெளில உட்காந்து, நீ எங்கே செத்து கிடந்தாலும் நான் தானே உன்னை கொலை பண்ணுவேன் அப்படி சொல்கிறாப்புல. அப்போ அது கொலை முயற்சி, அவதூறாக பேசுகிறது, ஆபாசம் பேசுகிறது, ஃபைனான்சியல் ஸ்பாட் ஒன்று கொண்டு வந்து மிரட்டினது, கத்தி எடுத்துகிட்டு போனது, காயம் ஏற்படுத்தினது, இவ்வளோ அஃபென்சஸ் நடந்து போச்சு. அப்புறம் ஒரு வழியாக காவல்துறை வந்துடுறாங்க. காவல்துறை வந்தால் கதவை திறக்கிறாங்க. ஏன்னா அந்த கிரில் கேட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு அவங்க இல்லைன்னா நிலைமை இன்னும் மோசமாக போயிருந்தாலும் போயிருக்கலாம், சொல்ல முடியாது. ராஜாபுரம் நமக்கு வேண்டப்பட்டவர் கிடையாது, ஓகேவா? அவர் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். தமிழ்வேந்தன் சாரெல்லாம் அவர் வீடியோலாம் நான் ரொம்ப பார்ப்பேன், அவர் கூட எதிர்த்து பேசினேன், இந்த யானை கவலத்துக்கு எதிராக பேசியிருக்காருன்னு. நான் அதுக்கு மாதிரி தான் உணர்ந்தேன். சரி, நமக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு தெரியும்னு சொல்கிறாரு, நம்ம வீடியோ பார்க்குறேன்னு சொல்கிறார், நம்மளை பார்க்குறவங்கள போய் நம்ம ஏன் கெடுதலாக சொல்லிட்டுங்கிற மனநிலை தான். அதுபோல் வந்து வள்ளுவன் தொலைக்காட்சி கார்த்தியெல்லாம் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் கூட ஆஃபீஸுக்கு வந்து சொன்னார், அப்படியே ராஜாபுரம் அந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு, எப்போயாவது வந்தால் அழைச்சிட்டு வாங்க, ஆஃபீஸுக்கு பேசுவோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். அதில் ஒன்று நம்ம ஒன்றும் யாரையும் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்செல்லாம் அடிக்கிறது இல்லை. அவர் ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சி பேசியிருந்தாங்க, நம்ம அதை வச்சு பேசியிருந்தோம். தட்ஸ் ஒய், எனக்கு என்ன அதில் இருக்குது. ஆனால் இந்த சம்பவங்கிறது வந்து ஒரு வழக்கறிஞர், நெல்சன் வந்து ஒரு வழக்கறிஞர், என் இனமடா அப்படின்ற மாதிரி வக்கீல், அவர் அதுமாரி பேசிட்டாருன்னா நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கலாம். யார் மேலே? நெல்சன் மேலே டெஃபமேஷன் சூட்டு போட்டிருக்கலாம். அவதூறு பேசுகிறாரு எங்கள் நிறுவனத்து மேலே, எங்கள் நிறுவனத்துக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு லீகல் நோட்டீஸ் விட்டுருக்கலாம் யாருக்கு? நெல்சனுக்கு. அப்படி இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த போலீஸுங்கிற ஒரு கேரக்டர் படத்தில் தான் கிடச்சா வரும்னா, ரியல் லைஃப்லையும் யாரும் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதே இல்லை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், நிச்சயமாக கொடுத்துருந்தா இப்படி ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கும். நேற்று கூட குறைச்சி ஆகிடுது ஏதோ ஒன்று. நினச்சி பாருங்கள், ஒரு கத்தி எடுத்து 2 பேர் வெட்டிடுறாரு. இதில் நீங்கள் கத்தி எடுத்ததில் வந்து அவங்க ஏதோ பண்ணிடுறாங்க, ஜாதி வேற உள்ளே வந்துட்டு. சார், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நேற்றையெல்லாம் சொன்னது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக வந்து 2 வீடியோ போட்டான், அதனால தான் வந்து இந்த தூண்டப்பட்டு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சைடு போயிடுச்சு. கட்சி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க, இதுக்குள்ளே ஜாதி பிரச்சனை அப்படின்னு. ஜாதி பிரச்சனை இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ராஜாபுரம் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், எக்ஸாக்டாக சொல்லணும் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர், அப்படி தான் நினைக்கிறேன். நெல்சன் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். உள்ளூருக்குள்ளே இந்த கன்னியாகுமரி பகுதிகளில் அந்த பிரச்சனை இன்னும் லைட்டாக ஒரு இண்டிகேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். திருநெல்வேலியில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். திருநெல்வேலி நாடார் வெர்சஸ் தேவேந்திர குல வெள்ளாளர்னு இருக்கும், நாடார் வெர்சஸ் முக்குளத்தூர் சமுதாயம் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் நாடார் மெஜாரிட்டி வெர்சஸ் தேவர் சமுதாய பிரச்சனை உண்டு. அந்த வகையில் ராஜாபுரனை வந்து எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது தகவல். முதல் விஷயம், அவர் எல்லாரும் தான் கழுவி ஊற்றுவார் நெல்சன், அதெல்லாம் ஒன்றும் பாரபட்சம்லாம் பேசுவார். சார், அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். 4 வருஷம் திமுக காரங்க கூட எனக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களால இது கிடையாது, ஆனால் நான் மக்களோட பிரச்சனையை தானே பேசுவேன்,
ஆனா இது வேணா ரெண்டு வீடியோல வந்து ராஜாபருண் வந்து தூண்டப்பட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சி கொள்கைங்கிறீங்களா? ராஜாபுரன் சார் வந்து நாம் தமிழர் கட்சி கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்துட்டாரு. ஏன்னா அப்படி இல்லை, நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்க மாட்டாங்க, சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அதில் கொள்கை தான், என்ன பேசுகிறே எதிர்த்து பேசுவாங்க, என்னக்கு தர்க்கவியல் வச்சாலும். ஆனால் திமுகவை பற்றி நெல்சன் பேசுகிற பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தாலே உடனடியாக அவர் மேலே வழக்கு போடணும், அந்தளவுக்கு இருக்கும். பயங்கரமாக பேசுவாப்புல. பட் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல. அவங்க அப்பா காங்கிரஸில் இருக்காரு, திரும்பி பார்த்துங்க, கூட்டணி கட்சி தலைவர், கூட்டணி கட்சியிலேருந்து இப்படி பேசுனா என்ன செய்யுது. ஆனால் இவர் ராஜாபுரம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய இவங்க கம்யூனிட்டி கிளாஸ்னால் ஒரு ஊரில் 2 இன்ஃப்ளூயன்சர். ராஜா ஒரு பேரன் ஒரு இன்ஃப்ளூயன்சர், இவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், யார் நெல்சன். அப்போ ஒரு சின்ன ஈகோ இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு வியூஸ் எவ்வளோ போகுது, எனக்கு வியூஸ் எவ்வளோ போகுது, என்ன எவ்வளோ பேர் நேசிக்கிறா, என்ன எவ்வளோ நேசிக்க, அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன சார் வாட்டர்மெலன் சண்டை மாதிரி இல்லை சொல்கிறீங்க நீங்கள்? அந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப ஃபேமஸ்ப்பா, சீரியஸான சண்டை இது. ரெண்டாவது ராஜாபுரம் வந்து பாடி பில்டர் வந்து இயல்பாகவே கோவ உணர்ச்சிகள் அதிகம் இருக்கும். உடம்பை ஏற்றி அந்த அவர் உடம்பு பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருப்பாப்புல, ஒரு உடம்பு ரொம்ப மாசாக இருக்கும் ஒரு உடம்பு. அந்த ஒரு நிலை இருக்குது. உள்ளூர் கம்யூனிட்டி ரீதியாக நான் யார் நீ யாருங்கிற ஒரு பிரச்சனை அது எல்லா ஊர்லேயும் உள்ளது தான். மெட்ராஸில் உட்காந்து என்னால் அரசியல் பேச முடியும், இதை எங்கள் ஊரில் போய் உட்காந்து அரசியல் பேச முடியுமா? ஒரு வாரம் பேச முடியுமா? பர்சனல் கிளாஷ் ஆகிடும். இங்கே அப்படி இல்லை, வெளி உலகத்துக்கு வந்துடுறோம், நம்ம பொதுவாக மனிதன் ஆகிடுறோம். அந்த மாதிரி தான் ஒரு ஊர்லேயும் உள்ள பிரச்சனை. எனக்கே அது ரொம்ப விரும்பத்தகாத சம்பவம். ஏன்னா ராஜாபுரன்னா உங்கள் நல்லதுக்கு சொல்கிற நெல்சன் சார் எதுவோ பிரச்சனையாக நீங்கள் வந்து சட்ட ரீதியாக மேற்கொண்டுக்கணும் சார். அவர் தான் வந்து பண்ணிட்டாரு, நீங்கள் ஒரு 10 உறவுக்காரங்களை வச்சு அடிக்கிறது சரியா? அவர் நீங்கள் ஒரே லாயர், அவர் உடனே போலீஸ் ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். அதை பண்ணியிருக்கீங்க. கடைசியாக நீங்கள் அடித்ததில் வந்து ஏதாவது உயிர்ச்சதை ஏற்படுதுன்னா என்ன, யார் பதில் சொல்கிறேன்? 2 பேருக்குமே சொல்கிறேன், ஈவனாக சொல்கிறேன், 2 பேருக்குமே ஈவனாக சொல்கிறேன். நெல்சனுக்கு காயம் போட்டது மாதிரியான, நெல்சனுக்கு இடதுபுறத்தில் காயம் காமிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் தப்பு. வீட்டில் உள்ள பொம்பளாளுக்கு வந்து சண்டை நடக்கும், மறைக்க தான் பசிப்பாங்க. அடிக்காதீங்கன்னு உள்ள எவ்வளோ ஒரு வயசான தாத்தா வரணும்னு வந்து பூருவாங்க, வயசானவங்களாக இருந்தாலும். அப்போ நம்ம பார்த்து தான் அடிக்கணும். அப்போ சொல்லக்குள்ள என்கிட்ட சொல்கிறாங்க, ராஜாபுரன் வந்து கோவம் வந்துட்டு அவர் வெறி வந்த மாதிரி ஆகிட்டு எங்கே கைப்பட்டுச்சுன்னு தெரியாது, இது ரொம்ப ஆபத்து இல்லை. இந்த சோலா ஃப்ளக்ஸ் எல்லாம் பட்டுச்சுன்னா செத்து போயிடுவோமே, இந்த நெஞ்சு குழி இருக்குல்ல, இதில் பஞ்சு அடித்தா செத்துருவோம் நம்ம, அது இங்கெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் ஒரு பாடி பில்டர், மற்றவங்களோட நீங்கள் வலு கூட இல்லை. நீங்கள் ஒரு எளிய மனிதனை காமன் மேன் அடிக்கக்குள்ளே பார்த்து அடிக்கணும். அடிக்கிறதே தப்புங்கிறது என்னோட கருத்து. பேச தானே போனோம், உங்கள் பையன் பண்ணுறது சரியில்லைங்க, இந்த மாதிரி பேசுகிறாரு, சான்று இருக்கான்னு கேட்குறாரு, எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் சான்றெல்லாம் தர்றோம், உங்கள் பையனை ஒரு மன்னிப்பு வீடியோ போட சொல்லுங்கள், நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் ராஜாபுரனை பற்றி, இந்த இருக்குது மன்னிப்பு வீடியோ அப்படின்னு போட்டிருக்கலாம்ல. நான் அப்புறம் அவர் இடிக்கிற முறை இதெல்லாம் வந்து அவர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் அந்த உணவு நல்ல உணவு தான், அது அவருடைய ப்ராடக்ட், அதை வாங்கி சாப்பிட்டவங்க வேணால் கெட்ட உணவுன்னு சொல்லிட்டேன். நம்ம ஏன் சொல்லிட்டதை நான் வாங்கி கன்சியூம் பண்ணவே இல்லை. ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் வந்து நாய்க்கு ஆட்டுக்கறிக்கு பதில் நாய்க்கறி போடுறாங்கன்னு சொல்கிறேன். நான் ஏன் நம்பணும்? நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், எப்பொருள் எவ்விடத்தையும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா வள்ளுவன்ல? எப்பொருள் எவ்வியத்தையும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது எப்படிப்பட்டதாக இருந்தால் என்ன? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவன். ஒரு பொருள் எப்படி இருந்தாலும் அது வந்து உண்மையாக நல்ல பொருளாக கெட்ட பொருளாக, அது அதான் அர்த்தமே. பொருளை சொல்கிறான் முதல்ல, எப்பொருள் யார் யார் கேட்புன்னு சொன்னான். அது வந்து அவன் சொன்னான்டா உன் புத்தி கேட்டுனா மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது எப்பொருள் எத்தன்மை தாயினும், எத்தன்மை தாயின்னா அது எப்படிப்பட்ட, இப்போ இது வந்து வைரம் அப்படி நான் சொல்கிறேன், இது வைரம் அப்படின்னா ஏன் வைரம்னு அப்படின்னு நம்பக்கூடாது. உனக்கு எடுத்து பார்த்து வைரமா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கிறது தான் அந்த குரல். தேங்க்யூ. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது, அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.